வணக்கம், இது உங்கள் தமிழ் மெனு சேனல். நான் ஃபிலோ பாரதி. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு தொக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக சுவையான நெத்திலி கருவாட்டு தொக்கு. கருவாட்டு தொக்கு வாசத்துக்கே வாயில் எச்சி ஊறும். நல்லா காரமாக, சாதமாக இருக்கட்டும், சப்பாத்தியாக இருக்கட்டும், கம்பங்கூழ், பழைய சாதம் எல்லாத்தோடையும் அசத்தலாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. நெத்திலி கருவாடு பண்ணுறதுக்கு இன்னைக்கு நான் 1 கப் நெத்திலி கருவாடு எடுத்துருக்குறேங்க. கிட்டத்தட்ட 80 கிராம் இருந்தது. அதோட தலைப்பகுதியும் வால் பகுதியும் இந்த மாதிரி பிச்சு எடுத்துருங்க. மொறுமொறுன்னு இருக்க போதே பிச்சு எடுத்துடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தலையும் வாலையும் எல்லாத்தையும் பிச்சாச்சு. இப்போ நல்ல சூடான தண்ணி, கொதிக்க விடலை, பட் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த தண்ணியை முங்குற அளவுக்கு ஊற்றிட்டு, கருவாடு முங்குற அளவுக்கு ஊற்றிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடுங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த நெத்திலி கருவாட்டில் மண், தூசி எல்லாம் இருக்குங்க. அது போக செதிலும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் கத்தி வச்சுட்டு அந்த செதிலெல்லாம் கொஞ்சம் எடுத்துடுங்க. அதே மாதிரி அதோட வயிற்று பகுதியில் குடல் இருக்கும், இந்த மாதிரி கருப்பாக இருக்கும். இந்த குடலையும் தலையும் கருவாட்டில் நீக்கிட்டு போடும்போது அந்த ஒரு கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இந்த நெத்திலி கருவாடை கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் ஒரே ஒரு பெரிய விஷயம். நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு 2-3 தண்ணியில் அலசி எடுத்தாச்சு. அடுத்தபடியாக இந்த கருவாட்டு தொக்குக்கு தேவையான பொருட்கள்: 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 பெரிய தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4-5 பூண்டு பல்ல தட்டி வச்சுருக்கிறேன், 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, அரை மூடி லெமன், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். இப்போ நம்ம கருவாட்டு தொக்கு பண்ணுறக்கு ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்த பருப்பு நல்லா பொரியட்டுங்க. அதுக்கப்புறமா தட்டி வச்சிருக்கிற பூண்டு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. பெரிய வெங்காயம், இந்த பெரிய வெங்காயம் கருவாட்டு தொக்குக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. இதில் ஒரு லைட்டாக ஒரு இனிப்பு இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கருவாட்டு தொக்கில். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த இடத்துல சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா தக்காளியை சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் உப்பு. தக்காளி நல்லா குழஞ்சி போக ஆரம்பித்த உடனேயே நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா தூளெல்லாம் சேர்த்துடலாம். தனி மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் சீரகத்தூள். கருவாடு கொஞ்சம் சூடுங்க, அதனால நான் கொஞ்சம் சீரகத்தூள் சேர்த்துருக்கிறேன். அதே மாதிரி தனி மிளகாய் தூளும் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். சில பேருக்கு கருவாடு சாப்பிட்டா சூட்டில் வயிறு வலிக்கும், அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் கொஞ்சம் காரம் கம்மி பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ தண்ணி விட்டு இந்த மசாலா, இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவை நல்லா வேக விட்டுடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா இதை மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற நெத்திலி கருவாடு துண்டுகளை சேர்த்துக்கலாம். கருவாடு சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஒரு 10-15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருக்குறேங்க. மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் அந்த கருவாடை இந்த மசாலாலே குக் பண்ணும் போது அந்த கருவாடு நல்லா அப்படியே சாஃப்ட் ஆகி அந்த மசாலா ஃபுல்லாக அந்த கருவாடு ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம கருவாடு தொக்கு கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியாக ஒரு டீஸ்பூன் எலும்பிச்சை சாறை மேலே பிழிஞ்சு ஊற்றிக்கோங்க. இதனால என்ன ஆகும்னா ஒரு புளிப்பும் கிடைக்கும். அது போக அந்த கவிச்சி ஸ்மெல் சில பேருக்கு பிடிக்காது இல்லையா, கருவாட்டோட கவிச்சி ஸ்மெல். அப்படிப்பட்டவங்க இந்த லெமன் நல்ல ஒரு ஆப்ஷன், நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும், கவிச்சியும் கம்மியாகும். ஸோ இப்போ இதை சர்வ் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். இந்த சிங்காரவேலன் படத்துல நம்ம ஹீரோ கமலஹாசன் ஊர்ல இருந்து வரும்போது கருவாடு கொண்டு வருவாருங்க. அது நம்மளோட கவுண்டமணி, வடிவேல் சார்லாம் வா ஓட்ட கருவாடு வந்திருக்கு மனோவான்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி கருவாடு பிரியர்கள் இருப்பாங்கல்ல உங்க வீட்டுல, உங்க சொந்தக்காரங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா அனுப்பி வைங்க. இன்னைக்கு ரச சாதோட தாங்க இந்த கருவாட்டு தொக்கை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். சுட சுட ரச சாதம், கருவாட்டு தொக்கு, வேற என்னங்க வேணும், அமிர்தம் மாதிரி இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.